கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறுகிறோம். அப்படித்தானே? கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறுகிறோம். கொண்டாடல, என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். சபை ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? 2 வகையான சந்தோஷம். ஒண்ணு, பண்டிகைக்கே உரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. அது எந்த மதமா இருக்கட்டும். தீபாவளினா ஒரு ஒரு சந்தோஷம், பொங்கல்னா ஒரு சந்தோஷம், ரம்ஜான்னா ஒரு சந்தோஷம், கிறிஸ்துமஸ்னா ஒரு சந்தோஷம். இது பண்டிகை கால சந்தோஷங்கள். ரம்ஜான்னா பிரியாணி கொடுக்கணும், கிறிஸ்துமஸ்னா கேக்கு கொடுக்கணும், பொங்கல்னா பொங்கல் கொடுக்கணும், தீபாவளினா பலகாரம் கொடுக்கணும். மைண்ட் செட் சொன்னதை கரெக்டாக சொல்றேன் நான். இதான் பண்டிகைக்கே உரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி இருக்கு கிறிஸ்துமஸ்ல. இயேசு பிறந்ததை எண்ணி நினைச்சு மனம் பூரிச்சு நைட்லாம் தூங்காம உருண்டு புரளுகிற ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்கு. இந்த சந்தோஷம் வேற, பண்டிகைக்கு உரிய சந்தோஷம் வேற. நான் சொல்றது விளங்குதுங்களா? 2 வகையா இருக்கு சந்தோஷம். பண்டிகைக்குரிய சந்தோஷம் வேற, இயேசு பிறந்ததை நினைச்சு அதனால உண்டான சந்தோஷத்தினால தூக்க முடியாம உருண்டு பிறண்டு இருக்கிறது ஒரு அனுபவம். நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம். எல்லாரும் எடுத்தாச்சா வேதத்தை? வாசிங்க. அந்நாட்களில் என்ன ராயனால்? வாயில நுழையாத பேரை வச்சிருக்கிறாங்க. அகுஸ்து ராயனால். என்ன ராயன்? அக கிடையாது, அகுஸ்து ராயனால். சரி. குடிமதிப்பு என்னது? குடிமதிப்பு அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? அந்நாட்களில் வேர்ல்டு வைடு, உலகமெங்கும். 2026 இந்தியால குடிமதிப்பு எடுக்க போறாங்க. 2026 சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்திய நாட்டுல, இந்திய தேசத்துல மனுஷர்கள் எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள், குடியுரிமை எத்தனை பேருக்கு குடியுரிமை இருக்கு அப்படிங்கிறத கணக்கு மத்திய அரசாங்கத்துக்கு வேணுமா. குடிமதிப்பு எழுத போறாங்க. சரிங்களா? குடிமதிப்புல என்ன நினைக்கிறீங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது அந்நாட்களில் 1ஆம் நூற்றாண்டுல அகுஸ்து ராயன் அவரு உலகத்தை ஆண்டாரு. ரோமர்கள். அகுஸ்து ராயன் யாருன்னா, இது வரலாறு கொஞ்சம் பேசணும், கவனிங்க அப்படியே. அகுஸ்து ராயன் ஒரு ரோம பேரரசன். ரோமர்கள் கீழே தான் அந்த காலத்துல உலகம் இருந்துச்சு. உலகம் யாரு கீழே இருந்துச்சு? ரோமர்கள் கீழே இருந்துச்சு. அதுல ஒரு அரசன், பேரரசன் அகுஸ்து ராயன். இந்த அகுஸ்து ராயன் மனசுல ஒரு எண்ணம் உண்டாகுது, உலகம் ஃபுல்லா நம்ம ஆட்சி செய்யறோம், ஆனா ஜனங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியலையே, எண்ணிக்கை இல்லாம இருக்கே, சரி ஒரு கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு அகுஸ்து ராயனுக்கு மனசுல எண்ணம் உண்டாகி ஒரு ஆர்டரை போடுறாரு. அப்படித்தானே? கட்டளை பிறந்தது. 2வது வசனத்தை வாசிக்கலாம். சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன்
தேசத்துக்கு அதிபதியா இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. எத்தனாம் குடிமதிப்பு? இது கவனிங்க, இது ஏதோ ஒரு நாட்டுக்கு போடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை, உலகமெங்கும். இது கரெக்டா இந்த லூக்கா அத பர்டிகுலரா குறிப்பிடுறாரு. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியா இருந்த போது அந்த தேசத்துக்கு அவர் ஒரு அதிபதி. ஆனா ஹெட் யாரு? அகுஸ்திராயன் தான் ஹெட். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அதிபதி. பிலாத்து தேசத்துக்கு அதிபதியா இருந்தார் இயேசுவின் காலத்துல. ஆனா ஹெட் பிலாத்து கிடையாது, வேற. அந்த மாதிரி சிஸ்டங்கள்ல உலகத்தை ஆண்டு இருக்கிறாங்க அவங்க. ரைட். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்ப எல்லாருமே அவங்க ஊருக்கு போக வேண்டியிருக்கு. நீங்க இங்க இருந்துகிட்டு ஓட்டு போட முடியாது. நார்த் இந்தியன்ஸ் இங்க இருந்துகிட்டு ஓட்டு போட முடியாது. அப்ப ஓட்டு போடணும், எங்க போய் ஓட்டு போடணும்? அவங்க ஊர் போகணும். அந்த மாதிரி குடிமதிப்பு எழுதணும்னா அவங்க ஜாதியோட அவங்க இனத்தோட போய் சேர்ந்து அங்க கணக்கு கொடுக்கணும் அவங்க. சரிங்களா? இதான் அந்த குடிமதிப்பு உள்ள பிரச்சனை தான். இப்படி அவங்க நாட்டுக்கு போகணும், அவங்க ஊருக்கு போகணும், அவங்க இனத்தோட சேர்ந்து போய் அங்க பட்டியல் போடுவாங்க. நீ யாரு, உன் அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீ எந்த கோத்திரத்தான், நீ எந்த இனத்தான் அப்படின்ட்டு அவங்க பட்டியல் போடுவாங்க. அங்க உங்க பேரை பதிவு செய்யணும். ஆமீன், பதிவு செய்யணும். ரைட். 4ஆம் வசனம் வாசிங்க. அஞ்சாம் வசனம். அகுஸ்து ராயனால இந்த குடிமதிப்பு கட்டளை பிறக்கும்போது மரியாளும் யோசேப்பும் எங்க வாழ்ந்தாங்க, எங்க இருந்தாங்க? பரலோகத்திலையா? சொன்னாலும் சொல்லுவீங்க. எங்க வாழ்ந்தாங்க? 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவன் எங்க வாழ்ந்தாங்க? எந்த நாட்டுல இருந்தாங்களா? நம்ம எல்லாரும் தான் வசந்த வாய்ச்சோம். ஏன் இந்த தயக்கம்? கலிலேயா நாட்டுல எந்த ஊர்ல வாழ்ந்தாங்களாம்? நான் சொல்ற மாதிரி பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா நல்லா வளர்ந்துருவீங்க. நான் சொல்ற மாதிரி பைபிளை படிக்கணும். சரி, நாசரேத்துங்கிற ஊர்ல கலிலேயா நாட்டுல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்ப? இந்த கட்டளை பிறக்கும்போது. இந்தியால சென்னை ஒரு பட்டணம், மஞ்சுவாஞ்சேரி ஒரு ஊரு. அது மாதிரி கலிலியாங்கிற அந்த நாட்டுல நாசரேத்துங்கிறது ஒரு ஊர். அந்த நாட்டுல அந்த ஊர்ல நம்ம யோசேப்பும் மரியாளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஊருக்கு போகணும்னு சொல்லியாச்சு இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக. இப்ப யோசேப்பு தாவீது வம்சாவளி, யூதன், இஸ்ரவேலன், யூதா கோத்திரத்தானவன். இப்ப இவர் எங்க போகணும்? தாவீதினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எருசலேம், அந்த ஏரியா பெத்லகேம், அங்க அவர் வரணும். என்ன சிக்கல்னா, இந்த குடிமதிப்பை யாரும் தட்டவும் முடியாது, மாத்தி பதிவு செய்யவும் முடியாது. இவர் போய்த்தான் ஆகணும். ஆனா சிக்கல் என்னன்னா, அங்க வசனம் சொல்லுது, மரியாள் கர்ப்பவதி. பெர்க்னண்டோட இந்த யோசேப்பு குடிமதிப்பு எழுதுறதுக்காக
கலிலியாங்கிற நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கு வர்றாரு? எந்த நாட்டுக்கு வர்றாரு? எந்த நாட்டுக்கு வர்றாரு? யூதேயாவுக்கு வர்றாரு. கவனிங்க, யோசிப்பு மட்டும் வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கர்ப்பவதியா இருக்கிற, பிரெக்னண்டா இருக்கிற மரியாளையும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தூருக்கு போல, நாடு விட்டு நாடு வந்திருக்கிறார். என்னைக்கா படிச்சு பார்த்தோமா அத? நாடு விட்டு நாடு, இந்தியா விட்டு சைனா போயிருக்கிறாரு. நம்புவீங்களா? நாடு விட்டு நாடு வந்திருக்கிறார். யாரை கூப்பிட்டுக்கிட்டு? மரியாள். தேவ சித்தத்தை செஞ்ச யோசிப்புக்கும் மரியாளுக்கும் நடந்ததை நினைச்சு பாருங்க. நாடு விட்டு நாடு வந்தார்கள். கர்த்தர் நல்லவர். தனக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்டு வந்திருக்கா. அப்பல என்ன அர்த்தம்? அப்பல என்ன அர்த்தம்? பரிசம் போடுறது. அப்புறம் உங்களுக்கு தெரியாதுதான், எனக்கு தெரிய போகுது, சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயார்த்தம் பண்றது, அப்புறம் பூ வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளவு பேசுறீங்க நம்ம. இந்த மாதிரி கணவன் மனைவியா கல்யாணம் முடிக்கல, ஆனா பரிசம் போட்டாச்சு, நிச்சயத்தை நடந்துருச்சு. சரிங்களா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு தேவன் காபிரியல மரியாள்கிட்ட உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு அனுப்பி வைக்கிறாரு. எதுக்கப்புறம்? நிச்சயம் நடந்ததுக்கு அப்புறம். சரி, காபிரியல் தூதன் சொல்றான், மரியாளும் நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படிங்கிறாங்க. மரியாள், நீங்க சொல்றதுலாம் சரிதான், நான் ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்டுட்டேன், யோசேப்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், நீங்க பாட்டுக்கு பிள்ளை தருவேன், கன்னி வயிற்றுல கற்பது என்னது அப்படின்னு மரியாள் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. நான் யோசிப்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், எங்க அம்மா அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், நான் அப்புறம் அதுக்கு சொல்றேன், இல்லையே. மரியாள் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் மரியாள் அம்மா அப்பாட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? யோசிப்ட சொல்லியிருந்தா? சொல்லியாச்சு, தகவல் தெரிஞ்சு போச்சு யோசிப்புக்கலாம். அதனாலதான் யோசிப்பு ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தார். அசிங்கப்படுத்த வேண்டாம், அவளுக்கு விபச்சாரிங்கிற பட்டம் கட்ட வேண்டாம், நம்ம டீசெண்டா விளைக்குவோம் அப்படின்ட்டு நீதிமானா இருந்து இந்த மாதிரி யோசிச்சார். கவனிச்சிங்களா? ஒண்ணு தேவன் அதை விடுமா மரியாள், நான் போய் பாத்துக்கிறேன்ட்டு ஆள் அனுப்பிட்டார். சொப்பனத்துல யோசிப்புக்கு தரிசனமாகி, மத்தியில் வருது நான் சொல்றதாமே, யோசிப்புக்கு தரிசனமாகி, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்குள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. மனுஷனால உண்டாகலப்பா அந்த கரு, தேவனால உண்டாயிருக்குப்பா, இவளை சந்தேகப்பட வேண்டாம், சேர்த்துக்கப்பா அப்படின்ட்டு எதுல சொல்றாங்க? சொப்பனம், கனவு. மரியாளுக்காவது பிரத்யட்சமா தரிசனமா அப்படியே பாக்குறா, தூதனை நம்பிட்டா. ஆனா யோசேப்புக்கு சொப்பனத்துல சொல்றாங்க இந்த விஷயத்த, அவரும் நம்பிட்டாரு. இன்ன வரையும் சந்தேகப்பட்டவரு நம்பிட்டாரு, சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தா மரியாதை யோசிப்பு ஓகே பண்ணியிருப்பாரா? நிறைய சந்தேகம், நிறைய குழப்பம் வரும். அதனாலதான் ஆண்டு என்ன பண்ணாருன்னா, நிச்சயத்தை முதல்ல போடு, நான் அப்புறம் வரேன், நான் அப்புறம் வர்றாரு. ஆமீன் சொல்லுங்க. தான் தேவ சித்தம். ஓகே. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான். இவங்க எங்க இருந்தாங்க? எந்த ஊர்ல இருந்தாங்க? நாசரேத்துல. நான் கேட்கிறேன், ஒருவேளை அகஸ்துராயன் இப்படி ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு
நடத்தல அப்படின்னா இயேசு எங்கே பிறந்திருப்பார்? அவர் யூதேயாவிலே பிறந்திருக்க மாட்டார், பெத்லகேமில் பிறந்திருக்க மாட்டார். அவர் கலிலியாவிலே பிறந்திருப்பார், நாசரேத் என்னும் ஊரிலே பிறந்திருப்பார். சரிதானே? அப்ப குடிமதிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதை தேவன் எங்க வந்து ஃபிட் பண்றாரு? இது எல்லாமே தேவனுடைய ரகசிய செயல், நமக்கு தெரியல. அங்க இருந்து இங்க சிட் பண்றாரு ஆட்களை. ஆமென். 6 வாசிக்கலாமா? அவ்விடத்திலே யாரு? யோசேப்பு மரியாளும். எந்த இடத்துல? எந்த ஊர் பேரு? பெத்லகேம். பெத்லகேம்ல தாவீதும் மரியாளும் யோசேப்பு இருக்கையில் அப்படின்னா என்ன காலம் அது? நம்ம எப்படி சொல்லுவோம்? கரெக்டா சொல்றேன். என்ன காலம் அது? டெலிவரி காலம். இப்படியான வார்த்தையில போட்டு நீங்க படிச்சீங்கன்னா நல்லா இன்வால்வ் ஆவீங்க வசனத்தோட. டெலிவரி காலம் சம்பவித்தது, நேரிட்டது. 7. ம் 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 இடத்தினால் மரியாள் தன் முதற் பேரான குமாரன். அப்படின்னா என்னது முதற் பேரான? குடும்ப தலைவரா? முதற் பேரான என்னது? தலைப்பில்லை. நான் புரியுமா சொன்ன? தலையீற்று, தலைப்பிள்ளை. மரியாள் தன்னுடைய தலைப்பிள்ளையான குமாரனை பெற்று. அப்ப தலைப்பிள்ளைன்னா அடுத்த பிள்ளை இருக்குமா இருக்காதா? மரியாளுக்கு இருக்கும். ஆனா இல்ல, நம்புறதே இல்லை, பெண் கூட்டம் நம்புறதே இல்லை. மரியாளுக்கு இயேசோட முடிஞ்சு போச்சுங்க. மரியாள் அப்புறம் பிள்ளையே பிறக்கணும்னு சொல்றாங்க. பிள்ளை பிறந்துச்சு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா மரியாதை பரிசுத்தமாவே காமிச்சிடணும், அதுக்காக இந்த இடத்த கட் பண்றாங்க. பிள்ளை பிறந்துச்சு. சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால கேட்கிறேன் நான். சரிங்களா? கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து பகல்ல பிறந்தாரா, மதியம் பிறந்தாரா, சாயங்காலம் பிறந்தாரா, இரவில் பிறந்தாரா? டக்குன்னு சொல்லிருங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார்? 25ஆம் தேதி. அதுவே போய் பரவாயில்ல. சகோதரி கொஞ்சம் சுதாரிப்பா, சுறுசுறுப்பா இயேசுவோட நல்லா ஐக்கியமாகி வசனங்களை கவனிச்சு நமக்கு பதில் தருகிறார்கள். ராத்திரியில தான் பிறந்திருக்கிறாரு. கரெக்டா சொல்லணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல. சாயங்காலம் 6 மணிக்கு மேல. இப்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு நாள் கணக்கு அப்படி இல்லை. அந்த காலகட்டத்துல சாயங்காலம் 6 மணி தான். சாயங்காலம் நமக்கு 6 மணிக்கு இல்லையா, அங்க 12 மணி முதல் நாள் ஸ்டார்ட் ஆகுது. சாயங்காலம் காலையில நாள் பகல்ல காலையில ஸ்டார்ட் ஆகாது, சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகும். இஸ்ரவேல் நாட்டுல சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகும். என்ன டைம்னா நம்மகிட்ட 6 மணினா ஈவினிங் 6 மணினா அங்க 12 மணி. அப்ப ஈவினிங் 7 மணினா அங்க 1 மணி, 2 மணி, 3 மணி, இப்படி போயிட்டு இருக்கும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா கவனிங்க வசனத்துல. வாசிங்க. என்று இன்றுன்னு சொல்றாங்க அவங்க தூதர்கள் இன்றுன்னு சொல்றாங்க. இன்றுங்கிறது அந்த ராத்திரியை குறிக்குது.
ராத்திரிங்கிறது ஈவினிங் 6 மணிக்கு மேல, அதை குறிக்குது. அப்ப எப்ப பிறந்தாரு? சாயங்காலம் 6 மணிக்கு மேல, நம்ம நாட்டு கணக்கு. ஆமீன் சொல்லுங்க. 8ஆம் வசனம் வாசிக்கலாம் சீக்கிரம். ம் 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 எந்த நாட்டுல? யூதேயா நாட்டுல. யாரு? மேய்ப்பர்கள். வயக்காட்டுல. வயல்வெளின்னு அர்த்தம், வயக்காடு. வயக்காட்டுல தங்கி நைட்ல தங்கள் மந்தைய மேய்க்கல. மேய்க்க முடியாது. சிங்கம் கரடி அதுக்கெல்லாம் கொஞ்சம் வராம பாத்துக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க, காவல் காக்குறாங்க. சரிங்களா? அப்ப நல்லா தெரியுது, அது என்ன சீசன் கிடையாது, பனி சீசன் கிடையாது. ஆ? பனி சீசன் இல்லை. இப்ப என்ன சீசன் போயிட்டு இருக்கு நமக்கு? ஆனா நீங்க என்ன தேதின்னு சொல்றீங்க? எப்படி? இதுலயே பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டாங்க, நிறைய பிடிச்சி புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. என்னங்க தெரிந்த போறோம், டேட்டை பிடிச்சிட்டாங்க. அது பனி காலம் அல்ல, சாதாரண நார்மல் வெயில் காலம். அது நைட்ல ஓப்பனா தங்கி மந்தையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க காவ காத்துட்டு இருக்கிறாங்க. சரி, 9 வாசிக்கலாம். ம் 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 கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து அவங்க முன்னாடி வந்து நின்னு நிக்கிறாரு. உடனே ஒரே வெளிச்சம், வெளிச்சம் அடிக்குது. நைட்டு நேரத்துல லைட் போட்ட வெளிச்சம் அடிக்குது. சூரியன் வச்சா அப்படி இருக்கும் நைட் நேரம். அரண்டாங்க. இந்த வெளிச்சமும் அவங்களுக்கு திகில் அடிக்குது. ஆளை பார்த்தா தூது வந்து நிக்கிறான், வித்தியாசமான உருவம் வந்து நிக்குது. யாரு இதெல்லாம்? பார்த்தது யாரு? பார்த்தது யாரு? மேய்ப்பர்களுக்கு இந்த கொடுப்பனை இருந்துச்சு, நமக்கு இருக்கா? நமக்கு இந்த கொடுப்பனை இல்லை. தூதனை பார்த்துட்டாங்க, மிகவும் பயந்தார்கள். 10ஆம் வசனம் வாசிக்கலாம். ம் ம் பயப்படாதீங்கப்பா. ம் ம் இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிறந்தது எல்லாருக்கும் சந்தோஷமா? பிரதமர் சந்தோஷமா இருக்கிறாரா இயேசு பிறந்ததை நினைச்சு? சொல்லுங்க. ரஷ்ய அதிபர் புதின் சந்தோஷப்படுறாரா இயேசு பிறந்தா? அப்புறம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்கல, எப்படி அது? நீங்க அழகா பிரிச்சிடணும். அவங்க சொல்றது யார சொல்றாங்கன்னா, யார சொல்லியிருப்பாங்க? அவருடைய எல்லா ஆடுகளுக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிடன்ல இருக்கு, அப்படிதான் சொல்ல வராங்க அவங்க. அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும், வாசிங்க. யார் பிறந்திருக்கிறா? யார் பிறந்திருக்கிறா? ரட்சகர். கிறிஸ்துவின் பிறப்புனா என்ன பிறப்பு அது? ரட்சகரின் பிறப்பு. ரட்சகர்னா என்ன? ரட்சகர்னா என்னது? பழம்பெரும் விசுவாசிகள். சொல்லுங்க, பழம்பெரும் விசுவாசிகள். நாங்கன்னா பழந்துன்னு கொட்டை போட்டவங்க எங்க சொல்லுங்க. ரட்சகர்னா என்ன? மீட்பர், விடுவிப்பர். எதுல இருந்து மீட்பார்? கஷ்டத்துல இருந்து, கடல்ல இருந்து. அப்புறம் அவர் தமது பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். மத்தேயு வந்திருக்கா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வந்திருக்கு, ரட்சிக்கிறவர். அப்ப கவனிக்க, ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு மேய்ப்பர்களுக்கு தூதன் சொல்றாரு.
ரட்சகர்ங்கிறது சரியான டெபினிஷன் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. மனு குலத்துக்காக மரிக்கிறவர் பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்ப அறிவிக்கும் போதே அவருடைய மரணத்தை சேர்த்து அறிவிக்கிறாங்க. மனு குலத்துக்காக மரிக்கிறவர் தான் ரட்சகர். பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர்னா, பாவத்தை நீக்கணும்னா அவர் என்ன பண்ணி ஆகணும்? ரத்த சிந்தி ஆகணும், மரிக்கணும். அப்ப ரட்சகர்னா என்ன அர்த்தம்? மரிக்கிறவர். மனு குலத்துக்காக மரிக்கிறவர் இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். பிறப்பு செய்தியை கொடுக்கும் போதே மரண செய்தியை கொடுக்கிறாங்க தூதர்கள். கவனிச்சம்மா? இந்த வார்த்தை கவனிச்சம்மா? இன்னொரு ஆச்சரியம், மத்தேயு எடுத்து வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம் சீக்கிரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, அண்டர்லைன், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? என்ன கேக்குறாங்க? இயேசு கிறிஸ்துவ கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் எப்படி அறிவிக்கிறாங்க? ராஜாவா அறிவிக்கிறாங்க. ஆனா வானத்திலிருந்து வந்த தூதன் இயேசு கிறிஸ்துவ என்னவா அறிவிக்கிறாங்க? அப்படின்னா ராஜாவா இவங்க அறிவிக்கிறாங்க, தூதன் மனு குலத்துக்காக மரிக்கிறவரா அறிவிக்கிறாங்க. ரெண்டுமே வித்தியாசம், ரெண்டுமே ஒரு ஆளுக்குரியதான். ஆனா முதல்ல நடக்க வேண்டியது மரித்தல், ரெண்டாவது நடக்க வேண்டியது ராஜா. ரெண்டு பேருமே உண்மைதான் சொல்றாங்க. ஆனா முதல்ல நடக்க வேண்டியத தூதன் சொல்றாரு, ரெண்டாவது நடக்க வேண்டியத சாஸ்திரிகள் சொல்றாங்க. அப்ப சாஸ்திரிகளுக்கு ரட்சகரா தெரியல, என்னவா தெரிஞ்சிச்சு? ராஜாவா தெரிஞ்சிச்சு. தூதனுக்கு ராஜாவா தெரியும், ஆனா சொல்லப்பட்ட செய்தி என்ன? சொல்லுன்னு சொன்ன செய்தி என்ன? ரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னா யார் பிறந்திருக்கா நம்பணும்? ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சகர் பிறந்திருக்கிறார்னா என்னவா அர்த்தம்? உங்களுக்காக எனக்காக மரிக்க ஒருத்தர் பிறந்திருக்கிறார். ரைட் மீனிங். மரிக்க பிறந்திருக்கிறார். யாருக்காக? நமக்காக மரிக்க ஒருத்தர் பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே இன்று பிறந்திருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? ஒன்னு பேதுரு 5:4. 1 பேதுரு 5:4. ஒன்னு பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எப்படி செய்தால்? அப்படி செய்தால். யார் வெளிப்படும் போது? பிரதான மேய்ப்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிறப்ப மேய்ப்பர்களுக்கு தூதன் அறிவித்தான். ஒரு மேய்ப்பர்களுக்கு, ஒரு மேய்ப்பரினுடைய பிறப்பு செய்திய ஒரு மேய்ப்பர்களுக்கு அறிவித்தான். மேய்ப்பர், மேய்ப்பன் ரெண்டு கனெக்ட் ஆகுது பாருங்க. யாரை கூப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. பிரதான மேய்ப்பனை பத்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. ஆமேன். 12 வாசித்து முடிக்கலாம். அடுத்தது போலாம். 12 லூக்கா 2:12 வாசிக்கலாம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே
பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்ப இயேசு பிறந்ததுனால என்ன உண்டாகுமா? தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்புறம் பூமியில சமாதானம் உண்டாகும். அப்புறம் மனுஷர் மேல பிரியம். இந்த 2000 வருஷமா பூமியில சமாதானம் உண்டாயிருக்கா? ஆமாவா? நியூஸ் படிக்கிறது இல்லையா? மனுஷர் மேல பிரியம் உண்டாயிருக்கா? இயேசுவே ஊழியம் செய்யும் போது சொன்னாரு, சமாதானத்தை உண்டாக்க வல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன். யார் சொன்ன? இயேசுவே சொல்லியிருக்கிறார். இது முதல் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகப்பனுக்கும் பிள்ளையும் பிரிஞ்சிருப்பாங்க. அப்படிதான் சொன்னார் இயேசு. மனுஷன் மேல பிரியம் உண்டாயிருக்கா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பிட்டு இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே இப்ப இல்லை. இது எல்லாமே 1000 வருட அரசாட்சியில நடக்க போகுது. அங்கதான் சமாதானம் இருக்கும், அங்கதான் பிரியம் உண்டாயிருக்கும். அது அந்த காலகட்டம். அதனால அந்த அறிவிப்புல நிறைய காலகட்டங்கள் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோமா? சரி, இந்த பகுதி அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு பகுதி போயிட்டு வரேன். இயேசுவின் மரணத்தை நினைச்சு பிறந்த நாள்ல எதை நினைக்கிறோம்? ஏன் பிறப்புங்கிறது எதை குறிக்குது? இயேசுவின் பிறப்பு எதை குறிக்குது? மனு குலத்துக்காக மரிக்கிறது தான் அது குறிக்குது. ரட்சகர் பிறந்திருக்கிறார், மனு குலத்துக்காக மரிக்கிறவர் பிறந்திருக்கிறார். இயேசுவின் மரணத்தை நினைச்சு சந்தோஷப்படுற விசுவாசிகள் இருக்கிறாங்க, தெரியுமா? இருக்கிறாங்க. பிரதர், அவர் மட்டும் சாகலன்னா நமக்கு எது பிரதர் ரட்சிப்பு? கொண்டாடணும் பிரதர், மரணத்தை கொண்டாடணும் பிரதர். அவர் மட்டும் மரிக்கலனா நமக்கு ஏது நித்திய ஜீவன்? நமக்கு ஏது பாவ மன்னிப்பு? நமக்கு ஏது ரட்சிப்பு? மரணத்தை நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர நம்ம துக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. மரணத்தை என்ன செய்யணும்? பிறப்பை எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரியே மரணத்தை கொண்டாடணும். ஏன்னா அவர் மரிச்சதுனாலதான் நமக்கு உயிரே வந்திருக்கு, ஜீவனே வந்திருக்கு. அவர் மரிச்சதுனால பாவமே மன்னிக்கப்பட்டிருக்கு. அவர் மரிச்சதுனால நமக்கு நித்திய ஜீவனே கிடைச்சிருக்கு. அவர் மரிச்சதுனால நமக்கு தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கோம். இங்க மரணங்கிறது நல்லதுங்க, அவர் மரிச்சது நல்லதுங்க, சந்தோஷமா இருக்கணுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா இனிமே தெரிஞ்சுக்குங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. இப்படி சொல்ற எல்லாருமே என்னுடைய பார்வையில சுயநலவாதியா இருக்கிறாங்க. என்ன வாதி அது? சுயநலவாதி, தன்னலவாதி. அவர் செத்துட்டாருங்க, நல்லா இருக்கேங்க, இது வந்து சுயநலவாதி. இயேசுவின் மரணத்தை நினைச்சு மனசு கஷ்டப்படுகிற விசுவாசி அவங்களும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவர் நலவாதி, அவரை நினைக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒண்ணு புரியுது, அவங்க யூசர், இவங்க லவர். யூசர் எப்படி இருப்பாங்கன்னா டெத்தை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அவர் செத்ததுனால எனக்கு நன்மை, நான் நல்லா இருக்கேன். சுயநலவாதி, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படியா, இந்த அகோர மரணமா அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படுறவங்க அவர் நலவாதி. சுயநலவாதி தன்னை பத்தி நினைப்பான், மற்றவங்க நினைக்க மாட்டான். சரிதானே? அவர் நலவாதி தன்னை மறந்துடுவான், அவரை நினைப்பான். இப்ப சொல்லுங்க, இயேசுவின் மரணத்தை பத்தி நினைச்சு மனசு கஷ்டப்படுற விசுவாசி சரியான விசுவாசியா, அவர் செத்ததுனாலதான் நமக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு அவர் இறந்ததை சந்தோஷப்படுற விசுவாசி சரியான விசுவாசியா?
தெரியல. யாருக்கா பதில் இருக்கா? இப்ப துக்கப்படலாங்கிறீங்களா, சந்தோஷப்படலாங்கிறீங்களா? ம். எனக்கு வேணாம், உனக்கு வேணாம், நாம ஒண்ணா போயிடுவோம். நம்மள காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். எனக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம். கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுக்குங்க. மரணத்தை நினைச்சு மனசு கஷ்டப்படுறவன் தான் ரியல் விசுவாசி, கொண்டாடுறவன் கிடையாது. இப்ப என்னடா மூஞ்ச துப்புறீங்க அவன் மேல, விடுங்கடா. விடுறா, உனக்காக தாண்டா. எனக்காக இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, யாரு கேட்டா? உனக்கு தெரியாது, விடுறா. இப்படி போய் தடுக்கிற குணம் இருக்குத்தீங்களா, அவன் தான் உண்மையான விசுவாசி. நீ உனக்காக தாண்டா சாகுறேன், அப்படியா? 4 விஷயம் அடிங்கடா, உனக்காக தாண்டா. என்ன செய்றீங்கடா? சிலுவையில் அறை. டேய், வேண்டாம் ஆண்டவரே, வந்துருங்க, மோசமானவங்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு தடுத்தோம்னா நமக்கு அது மேல பாசம் இருக்கு. உங்க அப்பாவை உங்களுக்கு பதிலா அடிச்சு துவைச்சா விடுவீங்களா? இல்லப்பா இல்லப்பா, நீ நல்லா இருக்குங்கப்பா அடி வாங்குறேன்னு சொன்னா, அப்படியாப்பா அப்படி சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஏன் வேணாம்னு சொல்றீங்க? பாசம். இப்ப இயேசு பத்தி எப்படி பேசுறீங்க நீங்க? இயேசுன்னு வந்தா ஏன் மாறி நடக்கிறீங்க? என்ன இல்ல, பாசம் இல்ல, அது தெளிவா தெரியுதுல. நான் நல்லா இருந்தா போதும், இயேசு எப்படி வேணாலும் நீங்க போங்க. இதான் சுயநலவாதி. சுயநலவாதி இது. நான் நல்லா இருக்கணும் தான், அதுக்காக நீங்க இப்படி நாசமாகணுமா? வேண்டாங்கிறேன். என்ன சொல்ல வரான்னா, என் லவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா இருக்கிறதுக்காக நீங்க இப்படி நாசமாகணும்னா அந்த மாதிரி நாசமே வேண்டாம், நானே நாசமாயிட்டு போறேன் அப்படின்னா நீங்க லவர். நீங்க இயேசுவுக்கு லவர். நீங்க சரினீங்கன்னா நீங்க இயேசுவுக்கு யூசர். நல்லா யூஸ் பண்றீங்க அவரை. நான் புரியுதுங்களா? முடியுமா? முடிச்சிருவோம். இந்த மாதிரி இயேசுவின் மரணத்தை நினைச்சு மனசு கஷ்டப்படுற விசுவாசியால இயேசுவின் பிறப்ப நினைவு கூற முடியுமே தவிர பண்டிகையா கொண்டாட முடியாது. என்ன சொல்றேன்? நான் சொன்னதை யார் திருப்பி சொல்ல முடியும்? இந்த மாதிரி இயேசுவின் மரணத்தை நினைச்சு இருதயம் வாதிக்கப்பட்டு மனசு குத்தப்பட்டு மனசு கஷ்டப்பட்டு இப்படி இருக்கிற விசுவாசியால இயேசுவின் பிறப்ப நினைச்சு பார்க்க முடியும். எனக்கு பிறந்தார்ல, நினைச்சு பார்க்க முடியும். ஆனா என்ன செய்ய முடியாது. அதாவது இயேசுவின் பிறப்ப பண்டிகையா கொண்டாடுறதுக்கு, விழாவா கொண்டாடுறதுக்கு கிறிஸ்தவம் ஐயோ 1008 காரணம் சொல்லுது. இதன் மூலமா நம்ம பிரச்சாதிகளை இருக்கிறோம் பிரதர். சரி, ஒரு சந்தோஷம் பிரதர், இயேசு வந்ததுனால ஒரு மீட்பு பிரதர். 1008 காரணம். எதுக்கு? இயேசுவின் பிறப்ப நினைவு கூறுறது கேட்கல நானு, அதை பண்டிகையா கன்வெர்ட் பண்றதுக்கு, ஒரு விழாவா கன்வெர்ட் பண்றதுக்கு 1008 காரணம். நான் கேட்கறது, ஏங்க மரியாளும் அப்போஸ்தலர்களும் கேட்டிருக்கேன், அப்போஸ்தலர்களும் மரியாளும் ஏங்க இயேசுவின் பிறப்ப பண்டிகையா கன்வெர்ட் பண்ணல, திருவிழாவா கொண்டாடல அப்படின்னா, அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம். ஏன் அவர்கள் கொண்டாடவில்லை என்பதற்கு ஒரு காரணம். கொண்டாடணுங்கிறதுக்கு நம்ம 1008 காரணம் சொல்லிட்டோம். அவங்க ஏன் கொண்டாடல, பவுல் ஏன் கொண்டாடல, பேதுரு ஏன் கொண்டாடல, யோவான் ஏன் கொண்டாடல, மரியாள் ஏன் கொண்டாடல அப்படிங்கிற ஒரு காரணம். கேட்டு பாருங்க, ஏன் கொண்டாடல? அதெல்லாம் தேவையில்லை பிரதர், நம்ம கொண்டாடணும் பிரதர். எல்லாமே யூசர். நிறைய பேசினா நல்லா உங்களுக்கு புரியும். ஏன் அவங்க கொண்டாடல, தெளிவா விளக்குவேன். ஏன் கொண்டாடல? அதுக்கு முதல்ல புரிஞ்சு போச்சு. இயேசுவின் மரணத்தை நினைச்சு கஷ்டப்படுகிற விசுவாசியால இயேசுக்கு பேட்டையை கொண்டாட முடியாது. பவுல் எல்லாருமே இயேசுவின் பிறப்பை நினைச்சு பார்த்தாங்க, ஆனா என்ன செய்யல? கொண்டாடல, விழாவா மாத்தவே இல்லை. முடியாது. ஏன்னா அவங்க லவ்வர், ஜீசஸ லவ் பண்றாங்க அவங்க. நம்மளால முடியுதுன்னா நம்ம யாரு? யூசர். நம்ம யூஸ் பண்றோம்.
நல்லா அடி வாங்கினா நம்ம பேச்சோம் சூப்பர்பா, இதான் நம்ம யூஸர். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவத்துல சொல்ல தவறிட்டோம். அதனாலதான் பண்டிகைக்குரிய சந்தோஷம் நம்ம முகத்துல தாண்டவம் ஆடுகிறது. என்ன சந்தோஷம்? பண்டிகைக்குரிய சந்தோஷம். இயேசு பிறந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அதை பண்றோம். இயேசு பிறந்ததை நினைச்சு நான் அப்படி செய்யறேன் பிரதர். எங்க செய்யறோம்? பண்டிகை பிரதர், இது பண்டிகை. நோ, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எப்படி பண்டிகையா மாறிச்சு, ஏன் பண்டிகையா ஆச்சு, அப்படி ஒரு நிறைய டாபிக் போயிட்டு இருக்கு. நமக்கு இப்ப என்ன இல்லை, நேரம் இல்லை. கர்த்தர் நல்லவர்.